வெல்கம் டு நாவின் சுவை. நம்ம ஏற்கனவே இன்ஸ்டண்ட்டாக கொள்ளை வறுத்து எப்படி கொள்ளு ரசம் செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணியிலேருந்து எப்படி கொள்ளு ரசம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கொள்ளு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 50 கிராம் கொள்ளு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளிக்கரைசல். அப்புறம் அந்த கொள்ளு வேக வைக்கிறப்பவே நான் ஒரு தக்காளி உள்ளே சேர்த்து வேக வச்சேன். அந்த தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். வேக வச்ச கொள்ளுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சீரகம், அப்புறம் மிளகு, அப்புறம் இந்த 4-5 பல் பூண்டு, இந்த தக்காளி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளி, அப்புறம் வேக வச்ச கொள்ளுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் அந்த கொள்ளு, இந்த சின்ன வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக ஒரு 4-5 சின்ன வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையிலேருந்து கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இலை. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இதில் சீரகம், மிளகு, இதை அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த புளித்தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளித்தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச இந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுவையான கொள்ளு ரசம் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சளி, இருமல் அப்படின்னா நீங்கள் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது உடனே நல்லா கேட்கும். இந்த கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.